अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்கோட அந்த டின்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக இது போல் ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். இது போல் ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளால் மூடி வைக்க முடியாது. திரும்ப இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்மக்கிட்ட அலுமினியம் ஃபாயிலிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி க்ரிப்பாக இது சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அது ஒரு அழகான ஒரு மூடி மாதிரி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நம்ம திரும்ப இப்படி எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிவிட்டு அதையே நம்ம திரும்ப வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம் அடுத்த டிப்பில். ஸோ இப்போ இந்த பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட வீட்டில் வந்து பூஸ்ட், சாக்கோஸ் அதெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ரேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து இந்த இடத்துல மாட்டி விட்டுடுங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு அழகான ஒரு நல்ல க்ரிப்பான ஒரு மூடி மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கட்டியே ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4 இடைவில் ரைஸ் குக்கரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து துரு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணினால தான் இந்த மாதிரி துருப்பிடிக்குது. என்ன தான் நம்ம தொடச்சி நம்ம வச்சாலுமே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்மளோட ரைஸ் குக்கர் வந்துட்டு இது போல் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போதே இதை வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப துருப்பிடிச்சி ரொம்ப வந்து உங்களோட ரைஸ் குக்கர் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ரைஸ் குக்கரை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ரஸ்ட் எல்லாமே போயிட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பவுல்குள்ளார நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வினிகர் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக நீங்கள் வந்து இதை கரைக்க தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த சொல்யூஷனை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷால் இந்த துருக்கரை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்படியே தொட்டு தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். ஸோ நீங்கள் இதை வினிகரோட பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணவுமே உங்களுக்கு வந்து அந்த துருக்கரை வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கரைகிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களால். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஈரம் அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு சொல்யூஷனை தான் நீங்கள் வந்துட்டு இது மேலே அப்ளை பண்ணணும். அந்த ப்ரெஷ்ஷாலேயே வந்து லைட்டாக அப்படியே ரஃப் கொடுங்க. ரஃப் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போல் இதை அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அடுத்து வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெஷ்ஷாலேயே வந்துட்டு ரஃப் கொடுப்போம். அது போல் உள்ளே வந்து கொஞ்சம் ஆயில் பிசுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த ப்ரெஷ்ஷாலேயே வந்துட்டு ரஃப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு தேய்க்குமே பாருங்கள் அந்த துருக்கரை எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகுது. இது போல் எந்த இடத்துல எல்லாமே ஹார்டான துருக்கரை இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணின அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணி நல்லா ரஃப் கொடுங்க. ஸோ இது போல் இந்த ஹேண்டில் சைடு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதே சொல்யூஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற இதெல்லாமே அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இப்பயுமே சொல்கிறேன், ஈரம் எதுவுமே உள்ளுக்குள்ளே நம்ம கழுவுறதோ ஈரமாக எதையுமே நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த கிளாத்தை வச்சு அப்படி தொடச்சி எடுத்துருங்க. அடுத்தது நல்ல அந்த கிளாத்தை கசக்கி புழிஞ்சிட்டு ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி தொடச்சி எடுங்க. சதன்னு ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்த கிளாத்தை வச்சு தொடச்சி எடுங்க. எவ்வளோ பளிச்சுன்னு நம்மளோட ரைஸ் குக்கர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ரைஸ் குக்கர் எப்படி உள்ளுக்குள்ளே கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹேண்டிலுக்குமே நம்ம இதையே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹேண்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குன்ட்டு. அதையுமே வந்துட்டு நான் இதே நம்ம ரெடி பண்ண இதே சொல்யூஷன் வச்சுட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவுமே நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் ரஃப் கொடுத்துட்டு தொடச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும்.
ஸோ நம்ம தேய்க்கவுமே எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. அதே ஈர கிளாத்தை வச்சு இந்த இடத்தையுமே இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ரைஸ் குக்கர் வந்துட்டு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல காய்ஞ்ச காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி உங்களோட ரைஸ் குக்கரை கிளியராக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரைஸ் குக்கரோட லைஃப் வந்து ரொம்ப நாட்களுக்கு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, குழம்பு வந்து என்ன தான் வச்சாலும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரவே மாட்டுது, ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்துட்டு இந்த புளி தண்ணி கூடயே வந்துட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துருங்க. நீங்கள் பாத்திரத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ இதிலே வந்துட்டு உப்பு, புளி, அதாவது குழம்பு தூள் அது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ என் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன், உப்பும் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது கூட குறைச்ச வேணும் அப்படின்னாக்கா இதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி விட்டு நீங்கள் வந்து குழம்பு வந்து கூட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், எறா புளிக்குழம்பு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வதக்குனது கூட இந்த நம்ம ரெடி பண்ண அந்த கலவையை வந்து சேர்த்தாச்சு. இது வந்து நமக்கு சிம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதி வந்து எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே நல்ல திக்கான ஒரு கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு குழம்பு கிடைக்கும். மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்தல் குழம்பு எல்லாமே வந்து இதே மாதிரி ப்ராசஸோடு நீங்கள் வைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் நல்லா முக்கி எடுத்து கருவேப்பிலையை இந்த உப்பு தண்ணிலேயே நல்லா அலசிடுங்க. முதல் முறை நல்லா அலசிட்டு அடுத்த முறை 2 முறை நல்ல தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் வந்து நல்லா இந்த தண்ணி எல்லாமே உலர விட்டுடுங்க. ஸோ உலர்ந்ததுக்கப்புறம் இதை நம்ம எப்பயும் போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து ஒரு கொத்தை வந்து கழுவிட்டு நம்ம எண்ணெயில் டக்குன்னு போடும்போது தெளிக்கும் இல்லையா சலசலப்பு, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அழகாக உள்ளே போடும்போது நமக்கு எந்த விதமான சலசலப்புமே இருக்காது. அதுபோல் நம்ம உப்பு தண்ணியில் அலசுறதுனால வாடி போன கருவேப்பிலையாக இருந்தால் கூட அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக மாறிடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவாக இருந்தாலுமே எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினாலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் பாயில் போடும்போது நம்ம வந்து ஒரு முறை உப்பு எடுத்து போடுவோம், அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு முறை எடுத்து போடுவோம். சிலருக்கு மிளகாய் தூள் சேர்க்கறது பிடிக்கும், மிளகாய் தூள் ஒரு முறை எடுத்து போடுவாங்க. அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து போடுறதுக்கு பதில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்கறது பிடிக்கும். ஸோ எனக்குமே பிடிக்கும். அதனால் மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை பொரிக்கும் போது, ஆஃப் பாயில் போடும்போது அதுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மிக்சிங்கை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. பெப்பர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பாயில் போடும்போது எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்துட்டு இதில் வந்து மசாலா, அதாவது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பெப்பர், மிளகுத்தூளை வந்து அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். தேவையான அளவுக்கு ஹோல் கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, புளி வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஜாரில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது டெய்லி யூஸ்க்கு மண் ஜார் அப்படி இல்லைன்னா செராமிக் ஜாரில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ்க்கு வச்சுருக்க அந்த புளி கூட கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு, உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு பூச்சி எதுவுமே வைக்காமல் இருக்கும். அடுத்தது
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டோரேஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு கவர் பண்ணி இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து 1 இயர் ஆகிட்டு நீங்கள் பார்த்தா கூட எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும், கருத்து போகாது. அப்புறம் குழ குழன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த 6 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இது போல் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.